ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலா வீட்ல சமைக்கிறதா இருந்தா ரொம்ப கூலா கேஷுவலா சமைப்போம். ஆனா மதியத்துக்கு மேல ஒரு பிளான வச்சுட்டு வீட்ல மதிய லஞ்ச் ரெடி பண்றோம் அப்படின்னா சும்மா எக்ஸ்பிரஸ் வேகத்துல தான் வேலையெல்லாம் முடிப்போம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் லஞ்சுக்காக உளுந்தஞ்சோறும் மட்டன் குழம்பும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரியாணி தான் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். பிரியாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா குட்டீஸோட விருப்பத்துக்காக இன்னைக்கு இது ரெடி பண்ணிருக்கேன். இன்னைக்கான லஞ்ச் உளுந்தஞ்சோறு, மட்டன் குழம்பு, சாலடுக்காக குக்கும்பர். எவ்வளவு ஃபாஸ்டா குக் பண்ணுமோ அதே மாதிரி ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கிளம்ப ஆரம்பிச்சோம். ஏன்னா டைமுக்கு அங்க இருக்கணும். என்ன பிளான்னா காவல்கிணறு சக்கரவர்த்தி சினிமாஸ்ல 2:30 ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். எப்பவுமே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ல தான் இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவோம். திடீர்னால வெளியில போகணும்னு தோணுச்சு. அதனால டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி கிளம்பி வந்திருக்கோம். மூவி முடிச்சு வெளியில வரதுக்கே 6:30 ஆயிட்டு. வெளியில வந்ததும் புதுசா ஒரு பிளான் போட்டு அங்க இருந்து கன்னியாகுமரி வந்துட்டோம். இப்ப கன்னியாகுமரியில சீசன் டைமா இருந்தாலும் வீக் டேஸ்ங்கிறதுனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. இந்த பீச்சுக்கெல்லாம் பகல் டைம்ல போறதை விட நைட் டைம்ல போனாதான் நல்லா இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லான லைட்ஸ், நல்ல விதவிதமா வாங்குறமோ இல்லையோ வேடிக்கை பாக்குற அளவுக்கு நிறைய திங்ஸ் உள்ள கடைகள், பாக்குறதுக்கும் அந்த மூவ்மெண்ட்டை என்ஜாய் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில இருக்கிற அந்த கண்ணாடி பாலத்தை இன்னைக்கு தூரத்துல இருந்து பாத்திருக்கோம். ஜெசிகாக்கும் ஆகாஷுக்கும் பாலத்தை பார்த்த பிறகு கிட்ட போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாயிருக்கு. பகல் நேரத்துல தான் அங்க போக முடியுங்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி வரலாம்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி இருக்கு. நைட் டைம்ல பீச்ல அடிக்கிற குளிர்ந்த காத்து நம்ம மனசையே ரொம்ப லேசாக்கும். அதுலயும் இந்த பிள்ளைங்க அலைகள்ல விளையாடதே ஒரு அழகு. நைட் டைம் அதுவும் தண்ணில் நனைய கூடாதுன்னு சொன்னதுக்காக காலை மட்டும் நினைக்குங்கிற பேர்ல கொஞ்சமா நனைஞ்சுக்கிட்டாங்க. நானும் என்ன வேணும் பார்வையாளர்களா இருந்தாலும் சின்ன சின்னதா ஸ்நாக்ஸ் வாங்கி குறைச்சுக்கிட்டே அலைகளோட சத்தத்தையும் அங்க இருந்த குளிர்ந்த காத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வரும்போது தண்ணில நினைற இன்ட்ரெஸ்ட்ல குட்டீஸ் ஃபாஸ்டா வந்துட்டாங்க. இப்ப திரும்பி போகும்போது வேடிக்கை பார்த்த கடைகள் எல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங்க முடிச்சாதான் திருப்தியா இருக்கும். ஆகாஷ்க்கு எப்பவுமே இந்த கன்னு வெஹிக்கிள் ஐட்டம்னா உடனே இன்ட்ரெஸ்டா போய் பாப்பான். ஜெசிகாக்கும் இந்த வளையல் பாசி, ஜடமாட்டி, சின்ன சின்ன கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா அவ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போய் பாப்பா. எனக்கு இந்த ஹோம் டெப்கர் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்னவனுக்கோ எங்க 3 பேரையும் சமாளிச்சாலே போதும் ஆயிரும். திருப்தியா ஷாப்பிங்கையும் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.